ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் படிகார கல் இருக்குது. இந்த படிகார கல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடியது. இதனால் நிறைய யூசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நம்ம வீட்டில் வந்து 14 to 15 இயர்ஸ் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்போ வரும். அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாடியிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். எல்லாருக்குமே வரும். ஏன்னா எல்லாருமே 90% பார்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கல்லில் வந்து கொஞ்சம் எடுத்து குளிக்கும் போது அந்த பக்கெட்டில் போட்டுட்டு நல்லா கரையை விட்டுட்டு அந்த தண்ணியை குளித்தா அந்த ஆர்டரு எல்லாமே போயிடும். ரெண்டாவது வந்து அந்த கருப்பு கருப்பாக தேம்பல்லாம் வரும், அது கூட போயிடும். ஏன்னா ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப நல்லது. குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிம்பிள்ஸ் வரும். அந்த பிம்பிள்ஸ் மேலே நல்லா தண்ணி வச்சு இது நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா பிம்பிள்ஸ்லாம் போகும். ரெண்டாவது வந்து ஸ்கின் வந்து டைட்டனிங் ஆகும். இது ஒரு இது பார்த்திங்கன்னா ஆன்டி கொயாகுலண்ட் கூட சொல்லலாம். அதாவது என்ன பார்த்திங்கன்னா, இந்த முடி வெட்டுறாங்க பார்த்திங்களா, இந்த மொட்டையை கோயிலில் போய் மொட்டைலாம் போடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இது சின்னதாக கல் வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த மொட்டை அடிக்கும் போது என்ன ஆகும், என்னென்ன கீறி போயிடுச்சுன்னா இது உடனே வைப்பாங்க. இட்ஸ் ஆன்டி கொயாகுலண்ட். அதாவது வந்து ரத்தம் வந்து உறையுதல், ரத்தத்தை வந்து உறைய வைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மெடிசினல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது நல்லது. எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள். எங்கே வேணாலும் வைக்கலாம், ஜன்னலோரம் வைக்கலாம், நம்ம வந்து நில வாசப்படி மேலே வைக்கலாம். இட்ஸ் வந்து எல்லாமே இது இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹெல்த்துக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாய்.